வணக்கம். டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, சோரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேரு நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக இன்னைக்கு சொல்லப்படுது. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் இதெல்லாம் என்ன அப்படின்னா, சோரா அப்படின்னம்னா இச்சிங், எனிதிங் இச்சிங் வி கால் இட்ஸ் அ சோரியாசிஸ். டெர்மடைட்டிஸ், டெர்மா அப்படின்னா ஸ்கின், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். எந்த ஒரு விஷயம் தோல்ல வந்து வீக்கத்தை ஏற்படுத்துதோ அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு பேரு டெர்மடைட்டிஸ். எக்ஸிமா அப்படிங்கிறது நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு ரெட்னஸ் ஆர் மேபி வீப்பிங் எக்ஸிமாவா இருக்கலாம், தண்ணி வடியக்கூடியதா இருக்கலாம், அல்லது ட்ரை எக்ஸிமாவா அப்படியே உதிர்ந்து ஸ்கின் வந்து அப்படியே ஸ்கேல்ஸ் மாதிரி மீன் தோல் மாதிரி உதிர்ந்து விழுகலாம். ஸோ இந்த மாதிரியான மேஜர் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வருது அப்படின்னம்னா ஒரு 4-5 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து புவர் டைஜஷன், செரிமான தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து செரிமானம் ஆகல. அடுத்த விஷயம் நல்ல செரிமானம் ஆச்சுன்னா கூட இண்டஸ்ட்ரைன்ஸ்ல வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரைன்ல அப்சார்ப் ஆகணும், அந்த அப்சார்ப்ஷன் ப்ராப்பரா இல்லை. வி கால் இட்ஸ் a leaky gut syndrome அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குடல்ல வந்து அங்கங்க வந்து ஒரு அல்சரேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ப்ராப்பரான அப்சார்ப்ஷன் இருக்காது. வி கால் இட்ஸ் a leaky gut syndrome. மூணாவது விஷயம் வந்து கட் பாக்டீரியா, நம்மளுடைய பெருங்குடல் இருக்க வேண்டிய கட் பாக்டீரியா இல்லாம போறது. அதனால வந்து அந்த இண்டஸ்ட்ரைன்ஸ்குள்ள வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அதோட வெளிப்பாடு நம்ம ஸ்கின்லயும் ட்ரைனஸ் வந்து அதனால வரக்கூடியது. அடுத்தது நிறைய கெமிக்கல் யூசேஜஸ். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ். நிறைய பேரு நல்லா நம்ம ஸ்மெல்லா நம்மளுடைய வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றோம். தட் டு மோஸ்ட்லி கெமிக்கல் பெர்ஃப்யூம்ஸ், ஆல்கஹால் பேஸ்ட், எவாபரேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பெர்ஃப்யூம்ஸ் நம்மளுடைய மூக்குக்குள்ள போகிறப்போ நம்மளை சுத்தியும் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸை அழிச்சிரும். அதை குட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்வைரன்மெண்ட்டையே டோட்டலி வந்து ஸ்பாயில் பண்ணுது. இந்த கெமிக்கல்ஸ் நம்ம லங்குள்ள போகிறதுனால அதனாலையும் நம்மளுடைய லங் அல்வியோலை பாதிக்கப்பட்டு அதனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்த விஷயம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் ஆர் எனி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதனாலையும் இன்னைக்கு நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆகி அதனால பிரச்சனை ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து புவர் டைஜஷன். டைஜஷன் வந்து எதனால புவரா மாறுது அப்படின்னம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து குளிர்ந்து போகிறதுனால, சில்லுன்னு இருக்குது அப்படின்னம்னா, நம்மளுடைய வயிற்றுக்குள்ளேயும் சில்னஸ் இருக்குது அப்படின்னம்னா, இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இதையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணிக்கிறோம். மேபி லைக் சூரிய நமஸ்கார், சன் எக்ஸ்போஷர், இது சப்போர்ட்டிவ். ஃபுட்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலும் சூடா சாப்பிடுங்க. எஸ்பெஷலி இதுல வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னா வெஜிடபிள் சூப்ஸ். நீங்க நல்ல ஒரு 2 to 3 months ரெகுலரா வெஜிடபிள் சூப் நீங்க சாப்பிடுறது வந்து மேபி நீங்க ஒரு மத்தியானம் லஞ்சா இருக்கட்டும் அல்லது நைட் டின்னர் ஆகட்டும், எனி ஒன்ஸ் ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்லி வித் சூப் டயட். சூப்ல வந்து அதிகமான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா இலை, கொத்தமல்லி இலை, எலுமிச்சை சாறு, பெப்பர், டர்மரிக், இந்த மாதிரியான டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமா சேர்த்தி நிறைய வெஜிடபிள் சூப்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து கட் வந்து அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு அதுல லூப்ரிகேட்டட் நம்ம மெட்டீரியல்ஸை நம்ம சேர்த்தணும். மேபி நம்ம பிளான்ட் பேஸ்ட் லூப்ரிகன்ஸ் அப்படின்னம்னா தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இதையெல்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது. இப்ப தேங்காய் பால் வந்து நீங்க வந்து ஒரு வார்ம் பண்ணிட்டு கொதிக்க விடாம பயன்படுத்தினீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு லூப்ரிகன்ட், நம்மளுடைய குடலை வந்து ரொம்ப அழகா ஒரு கோட்டிங் பண்ணி தரும். அதே சமயம் நீங்க அதை நல்லா கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். தட் பிகம் a கொலஸ்ட்ரால். ஸோ தேங்காயை பயன்படுத்தக்கூடிய முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்காய் எண்ணெய் அதை ராவா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஈவன் குக் பண்றப்ப கூட புகையாம குக் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் நீங்க அதுல டீப் ஃப்ரை பண்றீங்க, அது புகைஞ்சு வருது அப்படின்னம்னா யூ ஆர் கிரியேட்டிங் பேட் கொலஸ்ட்ரால். நிறைய உங்களுக்கு அந்த டெபாசிட்ஸ், அத்தெரோஸ்க்ளீரோட்டிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அது வந்து பிரச்சனையாகும். இதனால நிறைய ஹார்ட் பிளாக், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வரும். ஸோ பட் தேங்காயை நீங்க ரைட்டா பயன்படுத்துறீங்கன்னா, சரியான முறையில பயன்படுத்துறீங்கன்னா அவ்வளவு அற்புதமா உங்களுடைய ஸ்கின் அண்ட் இன்டர்னல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸுக்கு பதிலா நேச்சுரலா நீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ் பயன்படுத்தலாம். இப்ப வந்து ஆல்கஹால் பேஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ், உதாரணத்துக்கு லாவெண்டர் ஆயில் ஆர் சாண்டல் ஆயில், டீ ட்ரீ ஆயில், நிறைய ஆயில்ஸ் வந்து எக்ஸலண்டான ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் கிடைக்குது.
அதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட அப்ளை பண்ணிட்டு மேபி நீங்க ஒரு ஹேண்ட் கீல பயன்படுத்தலாம், ஒரு லைட்டா அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸலண்டா உங்களுக்கு வந்து நரிஷிங்காவும் இருக்கும், உங்களுடைய பாடிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுக்கு கெடுதல் இல்லாம இருக்கும். அடுத்த விஷயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ், ட்ரக்ஸ். ஸோ ஒரு விஷயம் ஏன் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதோடைய ரூட் காசை ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன். இப்போ ஒரு ஃபீவர் வருது, ஆர் சளி பிடிக்குது, ஆர் இருமல் வருது, வாமிட் ஆகுது, வாட் இஸ் த ரூட் காஸ்? அதை கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ணும். மெனி டைம்ஸ் நம்மளுக்கு வாமிட் வருது அப்படிங்கறதுக்கா வாமிட்டை சப்ரஸ் பண்ணோம்னா அந்த வாமிட் ஆக வேண்டிய பொருள் நம்ம இன்டெஸ்டைன்ஸ்குள்ள போய் அது வந்து ஹை ஆசிடா மாறி பெர்ஃபரேட் பண்ணும், அல்சரேஷன் கிரியேட் பண்ணும். அதனால லீக்கி கட் பாக்டீரியா டிஸ்டர்ப் ஆகுறது எல்லாம் நடக்கும். ஸோ அதனால த பெஸ்ட் திங் ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ணும். நம்ம நேச்சுரோபதியில வந்து வி யூஸ் டு சே டாக்ஸீமியா அப்படிங்கிற ஒரு தியரி சொல்லுவோம். நம்ம உடம்புல ஏற்படைய கழிவு தேக்கம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்கின்னுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த கழிவு தேக்கம். அதனால பெஸ்ட் திங் இஸ் டீடாக்சிஃபிகேஷன். நம்ம பாடியை கழிவு நீக்கம் பண்றது, அது நல்ல ப்ராப்பர் பிரீதிங் டெக்னிக்ஸ் அண்ட் நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸை கிளீன் பண்றதுக்காக எல்எஸ்பிங்கிற டெக்னிக், வாமன தௌத்தி, எனிமா, ஸ்கின்னுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, யூரினேஷன் அதிகப்படுத்திக்கிறது, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்மால் டீடாக்ஸ் பேக்கேஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கின்னுடைய ஹெல்த் மட்டும் இல்ல, ஓவரால் இன்டர்னல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இது எல்லாத்தையும் பூஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஸ்கின் அப்படிங்கிறது இட் இஸ் அ மிரர் ஆஃப் யுவர் பாடி. அதனால ஸ்கின்ல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னம்னா அதுக்கு என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணலாம். ஸோ என்ஹான்ஸ் யுவர் டைஜஷன், கட் ஹெல்த், பாக்டீரியல் growth அண்ட் என்வாயன்மெண்ட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு உங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ வெரி க்ளோயிங் ரேடியன்ட் ஸ்கின். தேங்க்யூ.